ஒரு காலத்தில் அசுரர்கள் உலகையே அழித்தனர். தெய்வங்களுக்கே அச்சம் ஏற்பட்டது. அப்போது அவர்கள் தங்கள் சக்திகளை ஒன்றிணைத்து உருவாக்கிய தேவியானாள் துர்க்கை. ஆனால் போரில் அவளது நெற்றியிலிருந்து ஒரு தீப்பொறி பாய்ந்தது. அதிலிருந்து பிறந்தாள் காளியம்மன். கருப்பு உடல், இரத்தம் சொட்டும் நாக்கு, கைகளில் ஆயுதங்கள், கழுத்தில் தலைமாலை. அது கொடூரம் இல்லை, அது நீதிக்கான கோபம். அவள் ஒவ்வொரு அடியிலும் பூமி அதிர்ந்தது. அசுரர்கள் ஒருவருக்கொருவர் விழுந்தார்கள். ஆனால் போருக்குப் பிறகும் அவளது கோபம் அடங்கவில்லை. அப்போது சிவபெருமான் தரையில் படுத்து அவளது பாதத்தில் தன்னை நிறுத்தினான். அந்த ஒரு தொடுதலால் காளியின் கண்களில் ஒளி மாறியது. அவள் சாந்தமான சக்தியாக மாறினாள். அந்த நாளிலிருந்து காளி அம்மன் அழிப்பவளாக அல்ல, காப்பவளாக வழிபடப்படுகிறாள். அவள் நமக்கு சொல்லும் செய்தி ஒன்று: கோபமும் சக்திதான். அது நியாயத்திற்காக பயன்படுத்தினால் அதுவே தெய்வம்.